சிவா திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாய். வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தென்தில்லை பாடி சிற்றம்பலத் தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுனை கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் ஈட்டு நின்று ஆடும் அரவம் பாடி ஈசர்க்குச் சுண்ணம் இடித்தும் நாமே. வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சீட்டர்கள் வாழும் தென்தில்லை பாடி சிற்றம்பலத் தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுனை கச்சை பாடி கங்கணம் பாடி கவித கைமேல் எட்டு நின்றாடும் அரவம் பாடி ஈசர்க்கு சுண்ணம் இடித்தும் நாமே என்பது பாடல் வரிகளாகும். மத்தம் என்று சொன்னால் ஊமத்தை மலர் என்று பொருள். மாசுனை கச்சை என்று சொன்னால் பாம்பினால் அமைந்த கச்சை என்று பொருள். மாசுனை கச்சை என்று சொன்னால் இரும்பினால் அமைந்த கச்சை, அதாவது கச்சை என்று சொன்னால் உங்களுக்கு அனைவருக்கும் நமக்கு தெரிந்த மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் பெல்ட்டுன்னு வச்சுக்கோமே. பெல்ட்டுக்கு ஒப்பானது. இறைவன் என்ன செய்கிறார்னா, இறைவனுடைய வயிற்றிலே பாம்பை என்ன செய்கிறார், பாம்பை ஒரு கச்சையாக, அதாவது பெண்கள் அணியும் நம்ம இடுப்பிலே நம்ம அணிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நகை போல இறைவன் என்ன செய்கிற பாம்பை அப்படி இடுப்பில் கட்டியிருப்பார் இல்லைங்களா, அதைத்தான் இங்கே பாம்பினால் அமைந்த கச்சை என்று சொல்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பெல்ட் என்று பொருள் கொள்ளலாம். சிவபெருமான் விரும்பி சூடும் வட்ட வடிவமாக தோன்றும் கொன்றை மலர் மாலையை பாடுவோம். அவன் விரும்பி சரம் சூடும் ஊமத்தை மலரை போற்றுவோம். சடாமுடி தரித்த மதியினை பாடுவோம். இறைவனை போற்றி வாழும் பெருமக்களாகிய அடியார்கள் வாழும் தில்லை நகர் பற்றி பாடுவோம். சிற்றம்பலத்தில் குடிகொண்ட சிவபெருமானாகிய நமது செல்வத்தை பாடுவோம். அவன் இறுக்கமாய் அணிந்துள்ள பாம்பு கச்சையையும் காலில் கட்டியுள்ள பாம்புகளை உடலில் உலாவி படமெடுத்தும் பாம்பினையும் பாடுவோம். அதாவது அவன் இறுக்கமாய் அணிந்துள்ள பாம்பு கச்சையும் கைகளில் கட்டியிருக்கக்கூடிய பாம்புகளையும் உடலில் உலாவி படமெடுத்தாடும் பாம்பினையும் பாடுவோம். இவ்வண்ணம் அவனின் புகழ் பாடுவோம். பாடியே சிவனாருக்கு நாம் பொற்சுண்ணம் இடிப்போமாக. அதாவது கைகளில் கட்டியுள்ள பாம்புகளை உடலில் உலாவி படமெடுத்தாடும் பாம்பினை பாடுவோம். அவ்வண்ணம் அவனின் புகழ் பாடியே சிவனாருக்கு நாம் இங்கே பொற்சுண்ணம் இடிப்போமாக. தொடர்ந்து விளக்கு. இறைவனின் வெற்றி செயல்களை எண்ணி எண்ணி பாடுவதன் மூலம் உள்ளம் ஆனந்தம் ஆகிறது. அதாவது என்ன கிடைக்கிறது, இறைவனை பற்றி பாடும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், உடலில் இறைவனுடைய வெற்றி செயல்களை எண்ணி எண்ணி பாடும் பொழுது, இறைவனுடைய வெற்றி செயல்களை எண்ணி எண்ணி பாடுவதன் மூலம் உள்ளம் ஆனந்தமாகிறது. நமது உள்ளம் என்ன ஆகிறது, ஆனந்தமாகிறது. அதனால் நாம் செய்யும் தொண்டுகள் நம்மை சோர்வடைய செய்வது கிடையாது. நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் சோர்வு அடையாமல் இருக்கிறது. ஆகவே அவரின் பெருமைகளை பாடியே பொற்சுண்ணம் இடித்தலை செய்வோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், இறைவனுடைய பெருமைகளை பாடியே பொற்சுண்ணம் இடித்தலை நாம் செய்வோம் என்று கூறி, சுணக்கமும் சோர்வும் தவிர்த்தலை மகளிருக்கு, அதாவது நாம் செய்யக்கூடிய வேளையில் சுணக்கமும் சோர்வும் ஏற்படாத வண்ணம் மகளிருக்கு செல்வது போல் அனைவரும் தெளிவு பெற இந்த பாடல் நமக்கு இங்கே உரைக்கப்பட்டிருக்கின்றது. அற்புதமான பாடல் வரிகள், அற்புதமான விளக்கம் நமக்கு இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்கள். இறைவனின் வெற்றி செயல்களை எண்ணி எண்ணி பாடுவதன் மூலம் உள்ளம் ஆனந்தமாகிறது. இறைவனுடைய வெற்றி செயல்களை எண்ணி எண்ணி பாடுவதன் மூலம் உள்ளம் ஆனந்தமாகிறது. அதனால் நாம் செய்யும் தொண்டுகள் நம்மை சோர்வடைய செய்வது கிடையாது. அதாவது இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு சோர்வென்பதே வராது. ஏனென்று சொன்னால் அவருடைய பெருமைகள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு உற்சாகம் அதிகமாகுமே தவிர சோர்வு என்பது அங்கே ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஆகவே அவரின் பெருமைகளை பாடியே பொற்சுண்ணம் இடித்தலை செய்வோம். அவருடைய பெருமைகளை பாடியே நாம் பொற்சுண்ணம் இடித்தலை செய்வோம் என்று கூறி, சுணக்கமும் சோர்வும் தவிர்த்தலை மகளிருக்கு சொல்வது போல் அனைவருக்கும் தெளிவு பெற இந்த பாடலை நமக்கு மாணிக்கவாசகர் சுவாமிகள் இன்றைய தினம் எடுத்து உரைத்திருக்கின்றார். சிவபெருமான் விரும்பி சூடும் வட்ட வடிவாக தோன்றும் கொற்றை மாமலரை பாடுவோம். அவன் விரும்பி சிரம் சூடும் ஊமத்தை மலரை போற்றி பாடுவோம்.
சடாமுடி தரித்த மதினை பாடுவோம். இறைவனை போற்றி வாழும் பெருமக்களாகிய அடியார்கள் வாழும் தில்லை நகர் பற்றி போற்றி பாடுவோம். அவன் இறுக்கமாய் அணிந்துள்ள பாம்பு கச்சையும் கைகளில் கட்டியுள்ள பாம்புகளையும் உடலில் உலாவி படமெடுத்தாடும் பாம்பினையும் பாடுவோம். அவ்வண்ணம் அவனின் புகழை பாடி பாடியே சிவனாருக்கு பொற்சுண்ணம் இடிப்போமாக. இறைவனின் வெற்றி செயல்களை எண்ணி எண்ணி பாடுவதன் மூலம் உள்ளம் ஆனந்தமாகிறது. அதனால் நாம் செய்யும் தொண்டுகள் நம்மை சோர்வடைய செய்வது கிடையாது. ஆகவே அவரின் பெருமைகளை பாடி பாடியே பொற்சுண்ணம் இடித்தலை செய்வோம் என்று கூறி இன்றைய தினம் இறைவன் நமக்கு அருளப் பெற்றிருக்கின்ற பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்தித்தோம். தொடர்ந்து நாம் இறைவனுடைய திருவார்த்தைகளையும் அவருடைய விளக்கத்தையும் கேட்டு வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று அவனல்லாலே அவன்தால் வணங்கி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நாளை தினம் இறைவனுடைய திருவார்த்தையிலும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.